Hey guys, welcome to Uniform Services Academy. இன்னைக்கு என்ன கிளாஸஸ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசியோட மேத்தமேட்டிக்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து சால்வ்டு வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, அண்ட் we are providing our RRB test series for all combos. எல்லா ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேமெண்ட்டில் உங்களுக்கு 299 rupeesல கம்ப்ளீட் காம்போ இருக்குது. அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெமோ டெஸ்ட் எழுதணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெமோ டெஸ்ட் சீரிஸும் இருக்குது. ஆன்லைன் கிளாஸ் we are going to start from Feb. Okay, for group D and NTPC. Okay, first sum பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. If three numbers are in the ratio 2:3:5 and twice their sum is 100. ஓகேங்களா? Find the square of the largest of the three numbers. அதாவது 3 எண் இருக்கு. இப்போ என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 2:3:5 இருக்கு. ஓகேங்களா? இப்போ ரேஷியோஸில் தான் இருக்கு. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன நம்பர்ன்றது இதில் தெரியாது. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம அதை 2x 3x 5xன்னு வச்சுக்கலாமா? ஓகே, ட்வைஸ் தேர் சம். ஓகே, இப்போ சம்னா என்னது? ப்ளஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறோம்? 2x + 3x + 5x இதுதான் சம்மா. ட்வைஸ்ன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ண போகிறோம்? 2 டைம்ஸ் தான் எவ்வளோ உங்களுக்கு சொல்கிறாங்க? 100 இஸ் ஈக்குவல்ஸ் டு 100. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எக்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு என்ன வரப்போகுது? 10x வரும். 2 இஸ் ஈக்குவல்ஸ் டு 100. 10x இஸ் ஈக்குவல்ஸ் டு 100 டிவைடட் பை 2. இது வந்து உங்களுக்கு 50 வரும். அண்ட் தென் 10x இஸ் ஈக்குவல்ஸ் டு 50. ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வருது உங்களுக்கு? 50 டிவைடட் பை 10 வந்து உங்களுக்கு 5 வரும். ஓகே, எக்ஸோட வேல்யூ வந்து 5 கண்டுபிடிச்சாச்சு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆஃப் த 3 நம்பர். இந்த 3 நம்பர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் நம்பர் மட்டும் ஸ்கொயர் பண்ணணுன்றாங்க. இப்போ இந்த ரேஷியோவில் இது ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ லார்ஜஸ்ட் நம்பர் என்னது? 5x. அப்போ 5 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ வந்து 5. ஓகேங்களா? இதோட வேல்யூ என்ன வருது? 25. அப்போ லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்கொயர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ 25 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 625. இதுதான் ஆன்சர். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பராக மெத்தடுன்றதோட நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிவன் டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதோட கிவன் டேட்டா என்னன்றது நீங்கள் பார்க்கணும். இப்போது பிரின்சிபல் வந்து கொடுத்துருக்காங்க 48,000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 இயர்ஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20% கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா பாருங்கள். A is equal to P into 1 plus R by 100 the whole to the power of n. ஓகே, இப்போ பிரின்சிபல் என்னது உங்களுக்கு? 48,000 into 1 plus rate of interest வந்து 20 divided by 100 the whole to the power of square. சரிங்களா? இப்போ என்னது? 100 ones are 100, 100 plus 20 120. ஸோ 48,000 into 120 divided by 100 into 120 divided by 100. இப்போ கேன்சல்ஸ் பண்ணலாமா? 2 1 2 3 4. சரிங்களா? இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது? உங்களுக்கு 48 into 12 நான் வருது 576 into 120. ஓகே, 0 0 0 2 6 12 பேலன்ஸ் 1 2 7 14 15 பேலன்ஸ் 1 2 5 10 11 again 6 7 5. ஓகே, 0 2 1 9 6. இப்போ உங்களுக்கு என்ன வருது? அமௌண்ட்டோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா A is equal to 69120. சரிங்களா? பட் அவங்க என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. சிஏயோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா A minus P. சரிங்களா? அப்போ 69120 வாட் இஸ் பிரின்சிபல்? 48,000. ஓகே, இது ரெண்டும் நம்ம மைனஸ் பண்ணோன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பி வரும். சரிங்களா? அவங்க அமௌண்ட் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துடலாம். பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டி எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா என்னென்னா A minus P. ஓகே, நெக்ஸ்ட் சம். ஓகே, a ladder 20 meter long is leaning against a vertical wall. ஓகே, இதுதான் நம்ம செவருன்னு வச்சுக்கலாம். ஒரு லேடர், ஒரு ஏணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவரில் வந்து கிராஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு பேஸ். ஓகேங்களா? இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ஓகே, இந்த ஆங்கிள் வந்து என்னன்னு கேட்குறாங்கன்னா 30 டிகிரி இருக்குன்றாங்க வித் த கிரவுண்ட்.
how high on the wall was the ladder reach? Okay, ladder 20 meter long. இந்த ladderோட length வந்து பார்த்தீங்கன்னா 20 மீட்டர்ஸ்னு சொல்லியாச்சு. சரிங்களா, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இதை தான் வந்து கேட்குறாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஜென்ரலி ஒன்றுமே இல்லை, ஹைப்போ இருக்குது உங்களுக்கு ஹைப்போ இருக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணிடலான்னா அவங்க ஆப்போசிட்டில் என்ன கேட்குறாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டு, இது வந்து பேஸு. சரிங்களா, ஹைப்போ பை ஆப்போசிட். ஓகே, இப்போ ஹைப்போ பை ஆப்போசிட்னும் போது அது என்ன மாதிரி ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா ஆஸ் பர் பித்தகோரஸில். அப்போ சைன் 30 டிகிரி. ஓகே, சைன் 30 டிகிரி இன்ட்டு உங்களுக்கு என்ன வரும் 20 மீட்டர். சரிங்களா, இப்போ சைன் 30யோட வேல்யூ என்னதுன்னா 1/2 இன்ட்டு 20 மீட்டர். நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு 10 மீட்டர்ஸ் வரும். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் 2 poles ஆஃப் த ஹைட் 15 மீட்டர் 20 மீட்டர். சரி, ஸ்டாண்ட் வெர்டிகலினா நேராக நிற்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இது ஒரு போல் ஏ, இது ஒரு போல். சரிங்களா, பி. இப்போ இதோட ஹைட் என்ன இருக்குது 15 மீட்டர், இதோட ஹைட் வந்து 20 மீட்டர் இருக்குது. இந்த ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மீட்டர்ஸ் இருக்குது. சரிங்களா, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேர் டாப்ஸ். இதுதான் அதோட டாப். சரிங்களா, இதுதான் டாப்பு, இதுவும் டாப்பு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா, இப்போது இதோட டிஸ்டன்ஸ் கேட்கும்போது இதே 15 மீட்டர் நம்ம இது பண்ணலாமா? இந்த 15 மீட்டர் ஹைட்டை இந்த 20 மீட்டர்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் 15, இது வரைக்கும் நம்ம 5 எழுதலாம் இல்லையா? இப்போ இங்கே 12 மீட்டர்ஸ்னால் இதே டிஸ்டன்ஸ் தானே இங்கேயும் வரும். சரிங்களா, அவங்க என்ன கேட்குறாங்க, இதுதான் கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஆஸ் பர் பித்தகோரஸ் தியரம் படி உங்களுக்கு என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு, அதாவது ஹைப்போ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர், சாரி இது ஆப்போசிட் ஸ்கொயர். ஓகே, இப்போ பேஸ் ஸ்கொயர் என்னது 12 ஸ்கொயர், x is equal to 12 square plus 5 square is equal to root of 12 square என்ன வருது உங்களுக்கு 144 plus 5 square வந்து 25 root of 169. root of 169 will be 13 meter. இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு 13 மீட்டர். மோஸ்ட்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ப்ராப்ளம் வந்து இந்த பித்தகோரஸ் தியரம் வந்து நீங்கள் வந்து நிறைய சால்வ் பண்ணுவீங்க, மோஸ்ட்லி இன் ட்ரிக்னாமெட்ரி as well as in geometry. ஓகே, நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும், கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஜென்ரலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டைரெக்டாக நீங்கள் வந்து ஃபார்முலா வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி போடுவீங்க. பட் இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து லென்த்தியாக போகும். கிளியராக பாருங்கள். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சர்டன் சம் ஆஃப் மணி இன்வெஸ்டட் அட் அ சர்டன் ரேட் ஃபார் 2 years அமௌண்ட்ஸ் டு ₹1200. ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்ஐ கொடுத்தாச்சு 1200, ஒரு சர்டன் பிரின்சிபல் எவ்வளோன்னு கொடுக்கல, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கல, பட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 years கொடுத்துருக்காங்க. அந்த சர்டன் பிரின்சிபலை நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 1200 ஆகுன்றாங்க. அதே சர்டன் பிரின்சிபலை நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் என்ன ஆகுது 1290 ஆகுது. ஓகே, அதுதான் சார் எஸ்ஐ மைனஸ் சிஐ ஃபார்முலா வச்சு போடலான்னு பார்த்தீங்கன்னா பிஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 100. உங்களுக்கு பியும் தெரியாது ஆரும் தெரியாது. சரிங்களா, இதை எப்படி நம்ம போடலான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ரல் ஃபார்முலா எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பிடிஆர் பை 100. ஓகே, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குது உங்களுக்கு 1200 இஸ் ஈக்குவல்ஸ் டு பி இன்ட்டு ஆர் இன்ட்டு டைம் பீரியட் வந்து 2 டிவைடட் பை 100. சரிங்களா, ஏன்னா அதுதானே உங்களுக்கு டைம் பீரியட். இப்போ இந்த சைடு போகும்போது என்ன ஆகுது உங்களுக்கு 1200 PR by 100 அப்படியே இருக்கட்டும், divided by 2 is equals to PR divided by 100. 2 table 1 time, இது 6 time. இப்போ என்ன ஆகுது உங்களுக்கு PR by 100 is equals to 600ன்றது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சரி, ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம SI minus CI அந்த ஃபார்முலா கொண்டு வரலாம். is equal to 2 yearsக்கு என்ன ஃபார்முலா PR square R by 100 the whole square. சரிங்களா, இப்போது SI மைனஸ் EI ஓகே ஆர் CI மைனஸ் SI இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது நம்மளுக்கு 90 வருதா. இப்போது P இன்ட்டு R by 100 இன்ட்டு R by 100, இந்த R by 100 தான் நான் இந்த மாதிரி எழுதுகிறேன். ஓகே, இப்போ என்ன வருது உங்களுக்கு இது வந்து நான் PR by 100 எடுத்துக்கலாமா ஒரு இதுவை. ஸோ 90 is equals to
பிஆர் பை 100 இன்ட்டு ஆர் பை 100ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி பிஆர் பை 100 ஒரு வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருப்போம். என்ன வேல்யூ? 600. அப்போ 90 இஸ் ஈக்குவல்ஸ் டு 600 இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100. 0 0 0 0 கேன்சல். இப்போ 90 இஸ் ஈக்குவல்ஸ் டு 6 இன்ட்டு ஆர் வந்துடும். இந்த இன்ட்டு 6 வந்து இந்த சைடு வரும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும்னா டிவிஷன் ஆகிடும். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 90 டிவைடட் பை 6. உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்துடுச்சு? 15% தெரிஞ்சாச்சு. ஓகே, இப்போ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம இந்த ஆரில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ அது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு பிரின்சிபல் தெரிஞ்சிடும் இல்லையா? பி இன்ட்டு ஆர் பை 100 இஸ் ஈக்குவல்ஸ் டு 600. ஓகே, இது வரைக்கும் முடிஞ்சது. அண்ட் தென் பி இன்ட்டு 15 divided by 100 is equals to 600. சரிங்களா? and then p is equals to மற்ற எல்லா வேல்யூவும் நம்ம அந்த சைடு கொண்டு போயிடலாம். 600 into 100 divided by 15. 15 ones 15 டேபிளில் 4. ஸோ 40 into 100 பிரின்சிபல் எவ்வளோ வருது உங்களுக்கு? 4000. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். பட் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக யோசிச்சிங்கன்னா இது வந்து சால்வ் பண்ண முடியும். இதுவும் என்டிபிசியில் கேட்டிருந்த சம்ஸ் தான். சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a closed wooden rectangular box. மோஸ்ட்லி இந்த பார்ட் 1 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் சம்ஸ் தான் நான் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் அப்சர்வேஷன் பண்ணுங்கள். ஏதாவது புரியலனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெஃபினட்டாக உங்களுக்கு இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? a closed wooden rectangular box made of thick wood following outer dimensions. இந்த டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க: லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. சரிங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதே பாக்ஸ்குள்ளே வந்து ஒரு சிமெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபில் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அந்த சிமெண்ட் ஃபில் பண்ணும்போது அந்த சிமெண்ட்டோட வால்யூம் எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. பாக்ஸோட வால்யூம் கேட்கல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெக்டாங்குலர் பாக்ஸ். சரிங்களா? இதுதான் ரெக்டாங்குலர் பாக்ஸ். இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ்ன்றது ஒரு வால்யூம். அந்த வால்யூம் தான் சொல்லியிருக்காங்க. 22 சென்டிமீட்டர், 17 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 12 சென்டிமீட்டர். அதாவது இந்த பாக்ஸோட வால்யூம் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பட் அதோட திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 1 சென்டிமீட்டர்ன்றாங்க. ஓகே, இப்போ இதான் பாக்ஸ்னா அப்போ இதுக்குள்ளே திக்னஸ் ஒரு 1 சென்டிமீட்டர் வருதுன்னா உங்களுக்கு பாக்ஸில் ஒரு இன்னர் கோர் வருமா? ஓகே, கம்பல்சரி என்ன வரும்? பாக்ஸ்குள்ளே ஒரு இன்னர் கோர் வரும். சரிங்களா? அந்த இன்னொரு கோர் தான் அவங்க என்னன்னு கேட்குறாங்க. அந்த இன்னொரு கோரோட வால்யூம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதை தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாக வந்து உங்களுக்கு 2D டயக்ராம் போட்டிங்கன்னா இதுதான் ரெக்டாங்கிள், லென்த்து, பிரெத்து. இவங்க லென்த்து, பிரெத்து, ஹைட்டுன்னு சொன்னனால அது கம்பல்சரி என்னது நம்மளுக்கு? அது ஒரு 3D டயக்ராம் தான். சரிங்களா? இப்போ 1 சென்டிமீட்டர் வந்து திக்னஸ்ன்றாங்க. ஓகே, அது வந்து அவுட்டர் கோரில் இருந்து 1 சென்டிமீட்டர் வந்து திக்னஸ். இது வந்து அவுட்டர் டைமென்ஷனோட உங்களுக்கு சென்டிமீட்டர் வேல்யூஸ். ஓகே, இப்போ 1 சென்டிமீட்டர்ன்னும் போது இந்த மாதிரி பாக்ஸில் இப்போ இதுதான் லென்த்துன்னும் போது 1 சென்டிமீட்டர். அப்போது இந்த சைடு உங்களுக்கு லென்த் இருக்கும் இல்லையா? ஓகே, இப்போது நீங்கள் வந்து என்னன்னா இது 3Dன்னும் போது இன்ட்டு 2 டைம்ஸ் நீங்கள் போடணும். சரிங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா எல்லா வேல்யூலும் 1 சென்டிமீட்டர்ன்ற நம்ம 2 சென்டிமீட்டராக மைனஸ் பண்ணணும். இப்போ லென்த் என்ன ஆகுதுன்னா இன்னொரு கோரில் போகும்போது 22 - 2 எவ்வளோ வருது? 20 வருதுங்களா? பி எவ்வளோ வருது? 17 - 2 போடும்போது 15 வருதா? சேம் லைக் தட் ஹைட்டு வந்து உங்களுக்கு 12 - 2 போடும்போது 10 வருது. சரிங்களா? இதுதான் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இதுதான் வால்யூம். ஓகேங்களா? ஸோ வால்யூம் ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன உங்களுக்கு வரும்? ஓகே, இப்போ வால்யூம் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா L இன்ட்டு B இன்ட்டு H அப்படி பார்க்கும்போது 20 × 15 × 10. சரிங்களா? இப்போ 20 × 50 வந்து பார்த்தீங்கன்னா 300 × 10 உங்களுக்கு வந்து 3000 கியூபிக் சென்டிமீட்டர். சரிங்களா? அவங்க இந்த மாதிரி வந்து இந்த 1 சென்டிமீட்டர் திக்னஸ் கொடுக்கலனா நீங்கள் டைரெக்டாக 22 × 17 × 12ன்ற மாதிரி போடலாம். ஓகே, பட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 1 சென்டிமீட்டர் வந்து திக்னஸாக இருக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டெஃபினட்டாக வந்து மைனஸ் பண்ணி தான் போட்டாகணும். சரிங்களா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஈஸியான சம். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்பில் மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா
ஒரு 6 கான்செப்ட் தான் இருக்குது. ஓகே, ஒன்று எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் ஒரு கான்செப்ட், சேம் லைக் தட் ஹெச்சிஎஃப்பில் நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் ஒரு கான்செப்ட் இருக்குது, அண்ட் தென் இந்த ப்ராப்ளம் ஒரு கான்செப்ட் இருக்குது, அப்புறம் கிரேட்டஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர், இல்லைனா டேரெக்டாக எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கேட்பாங்க. ஓகேங்களா, இவ்வளோ தான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட்லேருந்து தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இது வந்து ஜென்ரலாக ஃபார்முலா தான், a into b is equals to LCM into HCF. சரிங்களா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா HCF கொடுத்தாச்சு, LCM கொடுத்தாச்சு. அது வந்து 2730 into 3. if one of the number, இப்போ a into 78 ஒரு நம்பர், இப்போ a ஓட வேல்யூ என்னது 2730 into 3 divided by 78. 3 ones 3 twos 6, 26 டேபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ones are ones 130, 26 5 105. அப்போ a ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 105. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட், ஓகே, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸுன்ற ஒரு சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இதை எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்கள். இஃப் பி ட்ராவல் த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் அ ஜேர்னி ஃபார் 40 km/h, அப்போனா என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்பீடு கொடுத்தாச்சு 40 km/h. அந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ், ரிமைனிங் ஒரு half ஆஃப் த கிலோமீட்டர் வந்துன்னா ஒரு பாதி தூரம் வந்து 40 km, இன்னொரு பாதி கிலோமீட்டர் ரெண்டாவது ஸ்பீடு 50 km/h அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா போயிருக்காங்க. சரி, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு தான் கேட்குறாங்க. ஆவரேஜ் ஸ்பீடுன்னா நீங்கள் இதை ரெண்டுத்தையும் வந்து ப்ளஸ் பண்ணி டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பு. அப்படி போட்டாலும் உங்களுக்குன்னு ஒரு ஆன்சர் வச்சுருக்காங்க, அதுவும் தப்பு தான். சரிங்களா, ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்ன, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். சரிங்களா, இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ்ன்றது உங்களுக்கு half நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, அதனால் we can keep it as x. ஓகேங்களா, டிஸ்டன்ஸ் வந்து x. சரிங்களா, and then speed is equal to distance by time. அப்போ time is equal to என்னது, distance by speed தானே. நம்ம என்ன பண்ணோம், d வந்து xன்னு வச்சுருக்கோம், and then speed வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ நம்ம டைமை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ டைம் 1. ஓகே, இப்போ x டிவைடட் பை half ஆஃப் த டிஸ்டன்ஸ். half ஆஃப் த டிஸ்டன்ஸ்னு என்ன வரும் உங்களுக்கு, x/2 தானே ஜேர்னியில். இப்போ x/2 டிவைடட் பை உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜேர்னி எவ்வளோ 40. சரிங்களா, ப்ளஸ் இது வந்து டைம் 1. இப்போ டைம் 2 வந்து பாருங்கள், அதே தான், இன்னொரு ஆஃப். இப்போ ஒரு ஆஃப் அவங்க கடந்துட்டாங்கன்னா இன்னொரு ஆஃப் என்னது, டிஸ்டன்ஸ் பை டைம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி டிஸ்டன்ஸ் x/2 பை ஸ்பீடு வந்து 50. இப்போ என்னென்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் தெரியும், டோட்டல் டைம் வேணுமா. இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். இப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸ் டிவைடட் பை 2ன்றது x/2 into 40 ஆகிடுதா, ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 2 into 50 வருதுங்களா. சரிங்களா, இப்போது எக்ஸ் டிவைடட் பை x/80 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை என்ன வருது 100. சரி, இப்போ நம்ம இது எல்சிஎம் எடுக்கலாமா. இப்போ எல்சிஎம் எடுத்தோன்னா உங்களுக்கு என்ன வரப்போகுது, எக்ஸ் டிவைடட் பை 100x ப்ளஸ் 80x டிவைடட் பை 8000. ஓகே, இப்போ இது ரெண்டும் மேலே போயிடுமா, 8000 ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 180x. x கேன்சல், 0 கேன்சல், ரெஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் உங்களுக்கு என்ன இருக்குது, 800 டிவைடட் பை 18. இப்போ 18 4s ஆர் உங்களுக்கு 72, பேலன்ஸ் 18, அகெயின் 4s ஆர் 44ன்னு ஸ்டார்ட் ஆகிற ஒரே ஆப்ஷன் ஏ. சரிங்களா, இதுதான் வந்து ஆன்சர். நீங்கள் டைரெக்டாக ப்ளஸ் பண்ணி டிவைடட் பை 2 போடக்கூடாது. உங்களுக்கு ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸில் ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா இது தான். ஓகே, கொஸ்டின்ஸ் நல்லா படிக்கணும், நல்லா படித்தா தான் இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, டைரெக்டாக நீங்கள் எல்சிஎம் எடுத்தால் போதும். 15, 25, 29. 29 இஸ் அ ப்ரைம் நம்பர், எந்த டேபிள்லையும் போகாது. டைரெக்டாக நீங்கள் 25, 1 அகெயின் 5 டேபிளில் போட்டிங்கன்னா 3s ஆர்
5 sir, again 5 table 3, 1. 29 into 5 into 5 into 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வருதோ அதான் ஆன்சர். சரிங்களா? இது டைரக்ட் சம்ஸ். ஓகே, இதுவும் ஈஸி தான். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ளஸ் வந்து மல்டிப்ளை ஆக்கியிருக்காங்க. நீங்கள் ப்ளஸ் இருக்கிற இடத்துல மல்டிப்ளை போட்டுருங்க. 6 மல்டிப்ளை இருக்கிற இடத்துல ப்ளஸ் போடணும். ப்ளஸ் 13 டிவிஷன் இருக்கிற இடத்துல மைனஸ் போட்டுருங்க. ஓகே, இப்போ பாட் மேஸ் ரூல் என்னது? ஃபஸ்ட்டு 17 into 6 பண்ண போகிறோம். 102 ப்ளஸ் 13 மைனஸ் 8 ப்ளஸ் பண்ணிட்டா 115 மைனஸ் 8 அதோட வேல்யூ என்ன வரும் உங்களுக்கு? 107. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3740ன்ற ஒரு நம்பரை வந்து அவங்க டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டோட ஆஃபும் செகண்ட் பார்ட்டோட 1/3 தேர்ட் பார்ட்டோட 1/6 வந்து ஈக்குவல்ன்றாங்க. சரிங்களா? இது நீங்கள் 3740 = 2x/2 அந்த மாதிரிலாம் வந்து போட முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஈக்குவல்னும் போது கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்? லெட் அஸ் டேக் இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்னென்னு எடுக்கிறாங்க? ஆஃப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ட், பார்ட் 1. பார்ட் 1 வந்து பாதின்றாங்க. சரிங்களா? ப்ளஸ் 1/3 ஆஃப் த second part, 1/6 of the third part. இது ப்ளஸ்ன்னு இல்லை, நம்ம வந்து ஜஸ்ட் ஈக்குவல்ஸ்னு வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே ஈக்குவல்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஈக்குவல்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இப்போ கான்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் பார்ட் டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல்ஸ் டு பியா. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எவ்வளோ? 2p. சரிங்களா? இப்போ செகண்ட் பார்ட் டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல்ஸ் டு பியா. அப்போ செகண்ட் பார்ட் வந்து எவ்வளோ? 3p. தேர்ட் பார்ட்டோட டிவைடட் பை 6 ஈக்குவல் டு p. இப்போ தேர்ட் பார்ட் வந்து எவ்வளோ? 6p. சரிங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சு? உங்களுக்கு வந்து 3 பார்ட் வந்து கிடச்சிச்சு. 2p, 3p, 6p. ஓகேங்களா? இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 2p. இப்போ ரேஷியோஸில் வந்துடுச்சா? 3p is to 6p. சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வேல்யூ எவ்வளோ, செகண்ட் பார்ட்டோட வேல்யூ எவ்வளோ, தேர்ட் பார்ட் வேல்யூ எவ்வளோன்றது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ வரப்போகுது? 11pயா. ஸோ 2p divided by 11 into like 3740. அதாவது இதோட பார்ட் 2/11. இப்போ 11 டேபிள்ஸில் வந்து கேன்சல் பண்ணலாம். 11 டேபிளில் 1 டைம், 11 டேபிளில் 3s are 33, பேலன்ஸ் 4 வந்து 40, 4s are 0. இப்போ 2 into 340 எவ்வளோ? 680. இப்போ ஃபஸ்ட் பார்ட்டோட வேல்யூ என்ன கிடச்சிருச்சு? 680. ஃபஸ்ட் பார்ட்டோட 680 வேல்யூ எங்கே இருக்குது? இதில் சி. வேணான்னா நீங்கள் செகண்டும் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. 3 divided by 11 into 3740. நத்திங் பட் இது நம்ம கேன்சல் பண்ணாலே என்னதுன்னா உங்களுக்கு 340 தான் வருது. நீங்கள் 340 into 3 1020 வரும். அகெயின் 340 into 6 போட்டிங்கன்னா 2040. சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து 1020. ஏன் நான் இந்த மாதிரி எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாமே வந்து ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? half of the first part, 1/3 of the second part and 1/6 of the third part எல்லாமே ஈக்குவல்ன்றாங்க. நம்ம அதனால தான் இங்கே ப்ளஸ் யூஸ் பண்ணல. we have used ஈக்குவல் சைன்ஸு. இது எல்லாமே என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஈக்குவல். அதனால் நம்ம வந்து ஜென்ரலாக கான்ஸ்டன்ட் வந்து ஒன்று யூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? அப்படி இல்லை இங்கே கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணாமல் இங்கே 37540 யூஸ் பண்ணலாம்னா முடியாது. ஏன்னா இந்த 3740 தான் ஒரு ரேஷியோவில் வந்து பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் 3740 ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து நீங்கள் டிவைடட் பை 2 டைரெக்டாக போட்டு போடலாமான்னு கேட்டால் அதுவும் முடியாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம கரெக்டாக வந்து செக்ரிகேட் பண்ண தெரியணும். ஓகே, next. There are 90 coins comprising of 5 and 10 paise coins. The value of all the coins வந்து ₹7. How many 5 paise coins are there? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 coins இருக்குது. சரிங்களா? அதில் 5 பைசா வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் இருக்குது. சரியா? அதே மாதிரி 10 பைசா வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா? இதில் எத்தனை 5 பைசா இருக்குது, எத்தனை 10 பைசா இருக்குது? ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நம்ம வந்து
ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ ருபீஸ் வரணும்னா 7 ருபீஸ் வரணும். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், 5 பைசேவை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போது 10 பைசேவை என்ன எடுத்துக்கிறேன், 90 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். ஏன் 90 மைனஸ்னால் டோட்டலாக எவ்வளோ காயின்ஸ் இருக்குது, 90 காயின்ஸ். 5 பைசா வந்து எக்ஸு. அப்போ அந்த 90 காயின்ஸில் 5 காசு மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 10 காசு காயின்ஸ் தானே கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? இப்போது ₹1 எத்தனை பைசா இருக்கும், 100 காசு. சரிங்களா? இப்போது 5 டிவைடட் பை 100 ஆஃப் எக்ஸு. ஓகேவா? வேல்யூ ஆஃப் ஆல் காயின்ஸ் தான் கேட்குறாங்க. ப்ளஸ் 10 இன்ட்டு 90 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல்ஸ் டு 7. இது எப்படி போட்டேன்னு புரியுதுங்களா? சரிங்களா? இது ஏன்னா ₹1 100 காசு இருக்கும், 100 பைசே. சரிங்களா? அதே மாதிரி ₹1 100 பைசே இருக்கும். இங்கே ஏன் 10 போடுறேன்னா இது 10 பைசேயோடது நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, 5 டேபிள் 1 சார் 20, 0 0 கேன்சல். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், எக்ஸ் பை 20 ப்ளஸ் 90 மைனஸ் ஆஃப் எக்ஸ் பை 10. ஓகே, இப்போ எல்சிஎம் எடுக்கலாமா, இஸ் ஈக்குவல்ஸ் டு 7. இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன வரப்போகுது, 20 வந்துடும், எக்ஸு ப்ளஸ் 2 இன்ட்டு 90 மைனஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 7. டிவைட் பை 20 இந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆகிடுமா, எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 90 எவ்வளோ, 180 மைனஸ் ஆஃப் 2x இஸ் ஈக்குவல்ஸ் டு 140. சரிங்களா? எக்ஸ் மைனஸ் 2x மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 80 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 140 மைனஸ் ஆஃப் 180 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஆஃப் 40. மைனஸ் மைனஸ் கேன்சல். எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வருது, 40ன்றது வந்துடுச்சு. சரிங்களா? இப்போ ஏன்னா நம்மளுக்கு 5 பைசேன்றது நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம், எக்ஸ் தான். இப்போ எக்ஸ் வேல்யூ 40னா இப்போ 5 பைசே எவ்வளோ இருக்குது, 10 இருக்குது. இன்கேஸ் அவங்க 10 பைசே கேட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லை, 90 மைனஸ் எக்ஸ் போட போகிறோம். இப்போ 10 பைசே எத்தனை இருக்கும் உங்களுக்கு, 10 இன்ட்டு 90 மைனஸ் 40 போட்டிங்கன்னா உங்களுக்கு 50 காயின்ஸ் வந்து உங்களுக்கு 10 இருக்கும். இது வந்து 40 காயின்ஸ் இருக்குது. இது ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருதா பாருங்கள், 7 வருதான். இன்ட்டு 10 பைசே போட்டிங்கன்னா 5 ரூபா ஆகிடுமா. இது இன்ட்டு 5 பைசேன்னு போட்டால் 2 ருபீஸ் ஆகிடும். 2 + 5 எவ்வளோ, 7. சரிங்களா? ரொம்ப ரொம்ப பேசிக்கான மெத்தட்னால் ஒன்றுமே இல்லை, இந்த 50யை வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணு. அப்போ எவ்வளோ வருது உங்களுக்கு, ₹2.50 வருது. இப்போ 90ல் மிச்சம் இருக்கிறது எவ்வளோ, 40 காயின்ஸ். சரியா? இந்த 40 காயின்ஸை 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 4 ருபீஸ் வருது. இது ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 ருபீஸ் வருதா, வராது. ஓகே, அதே மாதிரி 45 45 நீங்கள் போட்டு பாருங்கள். 45 5 பைஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது, 2 ருபீஸ் 25 பைஸ் வரும். 10 பைஸில் வந்து 45 போட்டிங்கன்னா 4 ருபீஸ் 50 பைஸ் வரும். 6.75 தான் வரும். இவ்வளோ ஸ்டெப்ஸு வந்து நீங்கள் ஜென்ரலாக போடலாம், பட் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போடும்போது ஆன்சர்லேருந்து எடுத்து போடவும் தெரியணும். சரிங்களா? இந்த 40 பைசை வந்து நான் 5ல் போடுறேன். அந்த மாதிரி போட்டோன்னா என்ன வரும், 40 இன்ட்டு 5 நம்மளுக்கு 2 ருபீஸ் வந்துடும். ரிமைனிங் 50 இன்ட்டு 10 5 ருபீஸ் வந்துடும். 5 + 2 என்னது உங்களுக்கு 7. அப்போனா ஆன்சர் என்னது 40. சரிங்களா? இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆன்சர்லேருந்து எடுத்து போட தெரியணும், பட் உங்களுக்கு இந்த ஸ்டெப்பும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஓகே, ஃபைண்ட் த மோடுனா ஒன்றுமே இல்லை, இவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து ரிப்பீட்டடாக அதிகமான நம்பர் இருக்குன்னு பாருங்கள். மோட்னா மோட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி, more repeated frequency of numbers. சரியா? இதுதான் வந்து அவங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னா மோடுன்னு சொல்கிறாங்க. 55 1 டைம், 55 2 டைம், 55 3 டைம். இதுதான் வந்து அதிக முறையாக வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா ரிப்பீட் ஆகிருக்கு. 53 1 டைம், 53 2 டைம், அவ்வளோதான். பாக்கி எல்லாமே வந்து உங்களுக்கு கம்மி தான். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்னதுன்னா 55. ஓகே ஓகே ஃபைன். இது வந்து ஹவர்ஸ், இது ஈஸி தான், ஒன்றுமே இல்லை. men 1 hour 1 day 1 is equals to men 2 hour 2 day 2. இது தெரிஞ்சால் போதும். இது வந்து M1, இது H1, அவங்க இது D1 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது M1 H1 M2 H2. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், D2 தான் கேட்கணும். இந்த வேல்யூஸ் எல்லாம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 30 இன்ட்டு
5 into 16 is equals to 40 into 6 into D2. சரிங்களா? and then வந்து என்ன ஆகுது உங்களுக்கு 30 into 5 into 16 divided by 40 into 6 is equals to D2. 0 0 cancel, 1s are 4s are 1s are 2s are 2 table 1s 2s 5 into 2. So D2 is equals to 5 2s are 10 days. சரிங்களா? ஓகே ஓகே இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ஜாமெட்ரி சம்மு. A triangle has a perimeter of 200 if two sides are equal. ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, two sides are equal and the third side is 20 more than the equal sides. இப்போ ரெண்டு சைடு வந்து ஈக்குவல் இருக்குன்றாங்க, தேர்ட் சைடு வந்து அந்த ஈக்குவலை விட ஒரு 20 வந்து எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு லென்த் ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது ஆன்சர்லேருந்தே எடுத்து போடலாம், சம் மாதிரியும் போடலாம். சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெட் அஸ் திங்க் இந்த இடம் வந்து எக்ஸு, இதுவும் எக்ஸு, இதை நான் எக்ஸ் ப்ளஸ் 20ன்னு வைக்கிறேன், ஏன்னா அதான கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பெரிமீட்டர் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தானே. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 20 எவ்வளோ 200. சரிங்களா? ப்ளஸ் 20 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 20 ஆகிடும். 3x வந்து ஆட் பண்ணால் 3x இஸ் ஈக்குவல்ஸ் டு 180. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ 180 டிவைடட் பை 3 வந்து உங்களுக்கு 60 வந்துடும். அப்போ இங்கே என்ன வேல்யூ இருக்கும் 60, இங்கே என்ன வேல்யூ இருக்கும் 60. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 20னா 60 ப்ளஸ் 20 80. அவங்க என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த லென்த் ஆஃப் த தேர்ட் சைட். இந்த தேர்ட் சைடு தான் எவ்வளோ அதிகமாக இருக்குது 20 அதிகமாக இருக்குது. அப்போ அதோட ஆன்சர் என்னதுன்னா 80. சரிங்களா? இதே வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து டைரெக்டாக 60 வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 60 வந்து ஆன்சர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதோட 20 அதிகமாக 2, இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 வருதா? வரல. 50லேருந்து அதே மாதிரி 50 ஒரு 20 மைனஸ் பண்ணிங்கன்னா 30 உங்களுக்கு 200 வருதா? வரல. இந்த 80 20 கம்மி பண்ணிங்கன்னா 60 200 வருதா? எஸ், ஆன்சர். சரிங்களா? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஸோ பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நான் எடுக்கிறேன். ஓகே, இப்போ இது வரைக்கும் எந்தெந்த சம்ஸ் ஏதாவது புரியலனா அந்த பர்டிகுலர் சம்மை வந்து நீங்கள் இன்னொரு தடவை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். I will explain you. Okay, thank you.